ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குவிக்சார்ட் அல்காரிதம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த குவிக்சார்ட் அல்காரிதம் என்ன டெக்னிக்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக் யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அல்காரிதத்துல ஒரு எலிமெண்ட்டை நம்ம பிவோட் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். அது அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்கலாம், இல்ல அந்த அரேல இருக்க லாஸ்ட் எலிமெண்டா இருக்கலாம், இல்ல அரேல இருக்க மிடில் எலிமெண்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் வந்து பிவோட் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பிவோட்டோட வேல்யூ வந்து 15 இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய கம்பேரிசன் ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிவோட் எலிமெண்ட் கரெக்டான பொசிஷன்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த பிவோட் எலிமெண்டோட ரைட் சைடு இருக்க எல்லா வேல்யூஸ்மே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிவோட் வேல்யூட கிரேட்டரா இருக்கும். ஓகேங்களா? இந்த பிவோட் எலிமெண்டோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பிவோட் வேல்யூட எல்லாமே லெஸரா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இதுதான் வந்து பிவோட் எலிமெண்ட் இப்போ கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல எல்லா லெஸர் வேல்யூஸும் வருது. கரெக்டா? அதை நம்ம பார்ட்டிஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்ட்டிஷன் 1ல என்ன வேல்யூஸ் இருக்கும்? எல்லா வேல்யூஸுமே வந்து பிவோட் வேல்யூயோட லெஸர் வேல்யூஸ்லாம் பார்ட்டிஷன் 1ல இருக்கும். பிவோட் வேல்யூவோட எல்லா கிரேட்டர் எலிமெண்ட்ஸும் வந்து பார்ட்டிஷன் 2ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு அரேவை நம்ம பார்ட்டிஷன் 1 பார்ட்டிஷன் 2 அப்படின்னு ரெண்டா டிவைட் பண்றோம், பிவோட் எலிமெண்ட்டை மிடில் எலிமெண்டா வச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட்டிஷன் ஆயிடுச்சு, இதெல்லாம் கரெக்டா சார்ட் ஆயிருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, எதுவுமே கரெக்டா சார்ட் இருக்காது. நம்மளுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். என்னன்னா, பார்ட்டிஷன் 1ல இருக்க எல்லா வேல்யூஸ்மே வந்து பிவோட்டோட லெஸரும், பார்ட்டிஷன் 2ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து பிவோட் எலிமெண்டோட கிரேட்டர் வேல்யூஸா இருக்கும். அது ஒரு விஷயம் தான் தெரியுமே தவிர இது சார்ட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப இந்த பார்ட்டிஷன் 1ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ட்டிஷன் 1 பார்ட்டிஷன் 2 அப்படின்னு ரெண்டா டிவைட் ஆகும். பார்ட்டிஷன் 2ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப பார்ட்டிஷன் 1 பார்ட்டிஷன் 2 அப்படின்னு திரும்ப ரெண்டா டிவைட் ஆகும். ஸோ இப்படி திரும்ப இந்த பார்ட்டிஷன் 1 திரும்ப அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் திரும்ப பார்ட்டிஷன் 1 பார்ட்டிஷன் 2 அப்படின்னு டிவைட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு எலிமெண்ட் மீதி வரும்ல, அப்ப இது எண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இத வந்து பார்ட்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ குவிக்சார்ட்க்கு இன்னொரு பேர் என்ன? பார்ட்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் சார்ட். ஓகே. ஸோ குவிக்சார்ட் அல்காரிதத்துல அசெண்டிங் ஆர்டர் எப்படி சார்ட் ஆகும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 6 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் பிவோட் எலிமெண்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பிவோட்டோட வேல்யூ 15 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஒரு வேரியபிள் பேர் இஸ் ஸ்மாலஸ்ட் ஸ்லைட். ஓகேங்களா? அதான் அரேல இருக்க லோவஸ்ட் இண்டெக்ஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணி வைக்கிறேன். இன்னொரு வேரியபிள், அந்த வேரியபிள் பேர் இஸ் கிரேட்டர் ஸ்லைட் அப்படின்றது இன்னொரு வேரியபிளோட பேர். அத அரேலயே ஹையஸ்ட் இண்டெக்ஸ்க்கு அதை இனிஷியலைஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன் ரெண்டு வேரியபிள் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட் என்ன? பிவோட் எலிமெண்ட்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து லெஸரா இருக்கணும். பிவோட் எலிமெண்ட்ஸ்க்கு ரைட் சைட்ல இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து பிவோட் வேல்யூவோட கிரேட்டரா இருக்கணும். சோ இதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிவோட் எலிமெண்ட்டும் அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் கம்பேர் பண்ணுவோம். எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட் எலிமெண்டா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ 15 இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ திரும்ப நெக்ஸ்ட் 4 இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட். So 28 is lesser than equal to 15 இல்ல, கரெக்டா? So condition fail ஆயிரும். So smallest slide increment ஆகாது. ஸோ ஒரு விஷயம் என்ன நம்மளுக்கு தெரியும்னா, இந்த ஸ்மாலஸ்ட் ஸ்லைடுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து பிவோட் எலிமெண்டோட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு எலிமெண்ட்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்மாலஸ்ட் ஸ்லைடுக்கு லெஃப்ட் சைட்ல எந்த வேல்யூஸுமே கிரேட்டரா இருக்காது, எல்லாமே ஸ்மாலரா இருக்கு. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், இந்த 15 இந்த இடத்துல எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த பிவோட் எலிமெண்ட்க்கு லெஃப்ட் சைட்ல எல்லா வேல்யூஸுமே ஸ்மாலரா இருக்குமே, அப்ப ஏன் இந்த இடத்துல வந்து 15 எடுத்துட்டு வரல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். என்னன்னா, இந்த இடத்துல இப்ப பிவோட் எடுத்துட்டு வந்தா அந்த எலிமெண்ட்க்கு முன்னாடி இருக்க எல்லாமே ஸ்மாலர்னு தெரியும். ஆனா அந்த எலிமெண்ட்க்கு ரைட் சைட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே கிரேட்டரா அப்படின்றது தெரியாது. கரெக்டா? சோ அந்த எலிமெண்ட்க்கு ரைட் சைட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் கிரேட்டரா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இஸ் கிரேட்டர் ஸ்லைடுன்னு ஒரு வேரியபிள்ல இருக்கல ஹையஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூக்கு இனிஷியலைஸ் பண்ணி வைக்கிறேன். சோ இப்ப இந்த ரைட் சைட்ல ஏதாச்சும் ஒரு ஸ்மாலர் வேல்யூஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சதுன்னா அதை லெஃப்ட் சைடுக்கு ஸ்வாப் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இப்போ smallest slide 28ல இருக்கு. 28 is lesser than or equal to 15 பார்க்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. கரெக்டா? ஸோ smallest slide இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் இது கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இப்போ கிரேட்டஸ்ட் ஸ்லைட் கிட்ட வரும்.
So is greater slightly இப்ப என்ன பாயிண்ட் பண்ணுது 20 is greater than 15 condition true. So is greater slide வந்து decrement ஆகும் ஓகேங்களா. So இப்போ decrement ஆயிடும். Next 18 is greater than 15 ஆமா கரெக்டா. So திரும்ப decrement ஆகுது. So next 12 is greater than 15 இல்ல கரெக்டா. So இப்போ என்ன தெரியும்னா இந்த is greater slideக்கு ரைட் சைடுல இருக்க எல்லா வேல்யூஸ்மே வந்து பிவோட்டோட கிரேட்டர் ஓகேங்களா. இந்த ஸ்மால் ஸ்லைடுக்கு லெஃப்ட் சைடுல இருக்க எல்லா வேல்யூஸ்மே வந்து பிவோட்டோட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. சோ இப்போ ஸ்மாலஸ்ட் ஸ்லைடு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு, இஸ் கிரேட்டர் ஸ்லைடு வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு கரெக்டா. சோ இப்போ வந்து நம்ம ஸ்மாலஸ்ட் ஸ்லைடுல இருக்க வேல்யூவும் இஸ் கிரேட்டர் ஸ்லைடுல இருக்க வேல்யூவும் ஸ்வாப் பண்ணிடுவோம். சோ இப்போ ஸ்வாப் பண்ணிடுவோம். சோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 is lesser than or equal to 15 ன்னு செக் பண்ணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனோனே இன்கிரிமெண்ட் ஆகும். சோ 28 so 28 is lesser than or equal to 15 condition fail ஆயிடுது கரெக்டா. சோ இப்போ is greater slider செக் பண்ணும். 28 is greater than 15 அப்படின்னு செக் பண்ணும். சோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதால டிக்ரிமெண்ட் ஆகும் ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் திரும்ப 12 is greater than 15 அப்படின்னு செக் பண்ணும். இல்லல. சோ இஸ் கிரேட்டர் ஸ்லைடு டிக்ரிமெண்ட் ஆகாது, இங்கே ஸ்டாப் ஆயிடும். எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸ்மாலர் ஸ்லைடுல இருக்க வேல்யூவையும் இஸ் கிரேட்டர் ஸ்லைடுல இருக்க வேல்யூவும் எப்பவுமே ஸ்வாப் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஆனா இந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலர் ஸ்லைடோட இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்க 3 இருக்கு, இஸ் கிரேட்டர் ஸ்லைடோட இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்க 2 இருக்கு. எப்பவுமே ஸ்மாலர் ஸ்லைடோட இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் ஸ்லைடோட சின்னதா இருந்தா மட்டும்தான் ஸ்மாலர் ஸ்லைடையும் இஸ் கிரேட்டர் ஸ்லைடையும் ஸ்வாப் பண்ணலாம். ஆனா இப்போ இஸ் கிரேட்டர் ஸ்லைடோட இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்க 2 இருக்கு, அதாவது ஸ்மாலர் ஸ்லைடோட ஸ்மாலரா இருக்கு கரெக்டா. அப்பனா என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இஸ் கிரேட்டர் ஸ்லைடுக்கு ரைட் சைடுல இருக்க எல்லா வேல்யூஸ்மே வந்து கிரேட்டர்னு தெரியும், ஸ்மாலர் ஸ்லைடுக்கு லெஃப்ட் சைடுல இருக்க எல்லா வேல்யூஸ்மே வந்து பிவோட்டோட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. சோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பிவோட் எலிமெண்ட் எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும். சோ எப்பவுமே இஸ் கிரேட்டர் ஸ்லைட்லயும் பிவோட் வேல்யூவை இப்போ ஸ்வாப் பண்ணிடுவோம். சோ இப்போ பாருங்க இங்கே 15 இருக்கு கரெக்டா. சோ இந்த 15க்கு லெஃப்ட் சைடுல எல்லா வேல்யூமே வந்து எல்லாமே பிவோட்டோட லெஸரா இருக்கு, இந்த 15க்கு ரைட் சைடுல இருக்க எல்லா வேல்யூஸ்மே வந்து பிவோட்டோட கிரேட்டரா இருக்கு ஓகேவா. சோ இதுல ஒரு விஷயம் நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா எப்பவுமே வந்து is index value check பண்ணும். smallest slide is greater than is greater slide ல இருந்துச்சுன்னா swap is greater slide யும் pivot யும் ஓகேங்களா. சப்போஸ் smallest slide is lesser than is greater slide அப்படின்னு இருந்துச்சுன்னா swap வந்து a of smallest slide யும் is greater slide யும் swap பண்ணிடுவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம partition 1 partition 2 அப்படின்னு ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ pivot element சென்டர்ல இருக்கு, அந்த pivot elementக்கு ரைட் சைடுல இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து எல்லாமே கிரேட்டரா இருக்கு. ஸோ அதெல்லாம் partition 2ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு pivot elementக்கு லெஃப்ட் சைடுல இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து ஸ்மாலரா இருக்கு, அது partition 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு அரேவை நம்ம இப்போ partition 1 partition 2 அப்படின்னு ரெண்டா டிவைட் பண்ணிட்டோம். இது வந்து 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஓகேங்களா. சோ திரும்ப இந்த பார்ட்டிஷன் 1 எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு பிவோட் வேல்யூ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிவோட் வேல்யூவா எடுக்கும். சோ பிவோட் இஸ் ஈக்குவல் டு 12 ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, ஸ்மாலர் ஸ்லைடை வந்து இருக்கிறதுலே வந்து லோவஸ்ட் இண்டெக்ஸ்க்கு இனிஷியலைஸ் பண்றோம், இஸ் கிரேட்டர் ஸ்லைட் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் இண்டெக்ஸ்க்கு இனிஷியலைஸ் பண்றோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஸ்லைட் வேல்யூவும் பிவோட் வேல்யூவும் கம்பேரிசன் பண்ணும். ஸோ 12 is lesser than or equal to 12 ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 4 இருக்கு, 4 is lesser than or equal to 12 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையர், ஆனா இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட் வேற எலிமெண்ட் இல்ல, ஸோ ஸ்மாலர் ஸ்லைட் இங்க தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இஸ் கிரேட்டர் ஸ்லைடை செக் பண்ணும். ஸோ 4 is greater than 12 அப்படின்னு செக் பண்ணும், இல்ல கரெக்டா. ஸோ அப்படி கிரேட்டர் இல்ல அப்படின்னோனி இத பிவோட் எலிமெண்டோட ஸ்வாப் பண்ணிரும் ஓகேங்களா. சோ இப்போ இண்டெக்ஸ் 0ல 4 இருக்கு, இண்டெக்ஸ் 1ல 12 இருக்கு ஓகேங்களா. சோ திரும்ப இத பார்ட்டிஷன் 1 ன்னு எடுத்துக்கோம், பிவோட் எலிமெண்ட்க்கு ரைட் சைடுல இருக்க எலிமெண்ட்ட பார்ட்டிஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் 1ல வந்து 4 இருக்கும் ஓகேங்களா, ஆனா பார்ட்டிஷன் 2ல எந்த வேல்யூமே கிடையாது, ஏன்னா 12ஓட கிரேட்டரா எந்த எலிமெண்ட்டுமே இந்த இடத்துல கிடைக்கல. சோ பார்ட்டிஷன் 2ல இப்ப எதுவுமே கிடையாது. சோ இப்போ
திரும்ப இந்த பார்ட்டிஷன் வேணா பார்ட்டிஷன் 1 பார்ட்டிஷன் 2 அப்படின்னு பிரிக்கலாம்னு பார்க்கும். ஆனா இப்ப பாருங்க 4ன்னு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் மீதி இருக்கு. சோ இப்ப பிரிக்க முடியாது. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா இந்த பார்ட்டிஷன் 1 வந்து இப்போ எல்லாமே வந்து சார்ட்டடா இருக்கு அப்படின்னு தெரியும். பாருங்க இண்டெக்ஸ் 0ல 4 இருக்கு, இண்டெக்ஸ் 1ல 12 இருக்கு. சோ இண்டெக்ஸ் 2ல 15 வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்ம சார்ட் பண்ணுது. கரெக்டா? சோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்ட்டிஷன் 1 ஃபுல்லா சார்ட் ஆயிடுச்சு. திரும்ப பார்ட்டிஷன் 2 இப்போ வரும். இந்த பார்ட்டிஷன் 2ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 28, 18, 20. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்க 3, 4, 5. ஓகேங்களா? So இப்போ first element pivot element ன்னு எடுத்துக்கிறோம். So pivot is equal to 28. So next என்ன பண்ணுவோம்? smallest slider இருக்கிறதுலே lowest indexக்கு initialize பண்ணுவோம். greatest slider இருக்கிறதுலே highest indexக்கு initialize பண்ணிடுவோம். next என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் pivot elementோட compare பண்ணுவோம். So 28 is lesser than or equal to 28. So condition satisfy ஆகுது, அதனால increment பண்ணுவோம். next 18 is lesser than or equal to 28. condition satisfy ஆகுது, so திரும்ப increment ஆகும். So 20 is lesser than or equal to 28. condition satisfy ஆகுது, ஆனா increment ஆகாது. ஏன்? அதுக்கப்புறம் வேற எலிமெண்ட்ஸ் இல்ல. So இந்த smallest slideக்கு left sideல இருக்க எல்லா வேல்யூஸ்மே வந்து என்னது smaller அப்படின்றது தெரியும். இப்போ is greater slide செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ 20 is greater than 28. இல்ல, கரெக்டா? So இப்போ இந்த மாதிரி கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா is greater slideல இருக்க வேல்யூவும் pivot வேல்யூவும் ஸ்வாப் ஆகும். So 20 இங்க 28 வந்துரும். சோ ஒரு தடவை pivot எலிமெண்டோட ஸ்வாப் ஆயிடுச்சுன்னா அந்த pivot எலிமெண்ட் கரெக்டான பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகும்னா pivot எலிமெண்ட்க்கு முன்னாடி இருக்க எல்லா லெசர் வேல்யூஸ் இருக்குல்ல, சோ அத பார்ட்டிஷன் 1 எடுத்துக்கும். சோ pivot வேல்யூக்கு ரைட் சைடுல கிரேட்டர் வேல்யூஸ் இப்போ எதுவுமே இல்லை. சோ இப்போ இதுல பார்ட்டிஷன் 2 கிடையாது. ஓகேங்களா? சோ திரும்ப இந்த பார்ட்டிஷன் 1 எடுத்துக்கும். So first element pivot value எடுத்துப்போம். So pivot value 20. smallest slide இருக்கிறதுலே வந்து smallest indexக்கு initialize பண்ணுவோம். So இங்க initialize பண்றோம். greatest slide இருக்கிறதுலே highest indexக்கு initialize பண்ணுவோம். So இதுல initialize பண்றோம். ஓகேங்களா? So இப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு எலிமெண்ட்டும் pivot எலிமெண்டோட கம்பேர் பண்ணும். So 20 is lesser than or equal to 20. So condition true ஆனனால increment ஆகும். So 18 is lesser than or equal to 20. condition true ஆனாலும் increment ஆகாது. ஏன்? இதுக்கு மேல வேற எலிமெண்ட் இல்ல. So இப்போ is greater slide செக் பண்ணும். So 18 is greater than 20 அப்படின்னு செக் பண்ணும். So condition fail ஆயிடுச்சு. So இப்போ என்ன நடக்கும்னா swap பண்ணும். எதோடனா pivot எலிமெண்டோட இப்போ swap பண்ணும். So இப்போ swap பண்ணனே pivot element கரெக்டான பொசிஷன்ல இருக்கும். So திரும்ப வந்து இந்த pivot elementக்கு லெஃப்ட் சைடுல இருக்க வேல்யூஸ் வந்து பார்ட்டிஷன் 1 ன்னு எடுத்துக்கும். pivotக்கு ரைட் சைடுல இருக்க வேல்யூவை பார்ட்டிஷன் 2 ன்னு எடுத்துக்கும். So இப்போ ரைட் சைடுல எந்த வேல்யூவும் கிடையாது. So பார்ட்டிஷன் 1 ஒன்னு தான். So இத திரும்ப பார்ட்டிஷன் 1 பார்ட்டிஷன் 2 அப்படின்னு டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு எலிமெண்ட் தான் மீதி இருக்கு. சோ இப்போ இதுவும் கரெக்டா சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கு. இப்ப ஃபைனலா நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல எல்லாம் சார்ட் ஆயிருக்கும். பாருங்க 0th இண்டெக்ஸ்ல 4 இருக்கும், அதுதான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 12 இருக்கும், அதுதான் இங்க கண்டுபிடிச்சோம். செகண்ட் இண்டெக்ஸ்ல 15 இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் இண்டெக்ஸ்ல 18 இருக்கும். ஃபோர்த் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கும்? 20 இருக்கும். ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல 28 இருக்கும். சோ இப்படிதான் சார்ட் ஆகி நம்மளுக்கு ஃபைனல் அசெண்டிங் ஆர்டர் கிடைக்குது. கோட் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதுக்கு அரே எலிமெண்ட்ஸை பாஸ் பண்றேன், அரேயோட ஸ்டார்டிங் வேல்யூவை பாஸ் பண்றேன், அரேயோட எண்டிங் வேல்யூவை பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம அரேல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பிவோட் எலிமெண்ட்னு ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் இன் பிவோட் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸ்மாலர் ஸ்லைடுன்ற ஒரு வேரியபிள் அதை வந்து இருக்கிறதுல அரேயோட ஸ்மாலர் இண்டெக்ஸ்க்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ஸ்மாலர் ஸ்லைட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட்ல நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிரேட்டர் ஸ்லைடை இருக்கிறதுல ஹையஸ்ட் இண்டெக்ஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ கிரேட்டர் ஸ்லைட் இஸ் ஈக்குவல் டு எண்ட் அப்படின்னு வச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இப்போ இந்த கம்பேரிசன் நடக்கும். ஸ்மாலர் ஸ்லைடையும் பிவோட்டையும் கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது 15 is lesser than equal to 15 அப்படின்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆனா இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் இந்த while loop யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த whileல என்ன நடக்கும் பார்க்கணும். இந்த whileல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா smaller slide is lesser than is greater slide ன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அதாவது
இந்த ஸ்மாலஸ்ட் ஸ்லைடும் இஸ்கிரேட்டர் ஸ்லைடும் அரேயோட இண்டெக்ஸை மீன் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் ஸ்லைடு இப்போ எங்க இருக்கு 1ல இருக்கு, இஸ்கிரேட்டர் ஸ்லைட் 4ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா 1 is lesser than 4 அப்படின்னு செக் பண்ணும். அப்படி கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த while loop குள்ள வரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா while array of smallest slide is lesser than or equal to pivot element அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து so இப்போ 4 இருக்கு. so 4 is lesser than or equal to 15 condition true ஆனா increment ஆகுது அப்படின்னு சொல்றோம். so இப்போ increment ஆயிரும். திரும்ப வந்து செக் பண்ணும் 28 is lesser than or equal to 15 அப்படின்னு செக் பண்ணும். கண்டிஷன் ஃபெயில் ஆனதும் இந்த while loop விட்டு எக்ஸிட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த while loop வரும். while array of is greater slide is greater than pivot அப்படின்னு செக் பண்ணும். so 8 is greater than pivot இல்ல கரெக்டா. so இந்த while loop விட்டு எக்ஸிட் ஆயிரும். so next என்ன ஆகும், if smallest slide is lesser than is greater slide அப்படின்னு செக் பண்ணும். so 2 is lesser than 4 அப்படின்னு செக் பண்ணும். so condition true ஆகும். so அப்ப இந்த குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும். swap array of smallest slide and array of is greater slide அப்படின்றோம். so இந்த and என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரேயோட லொகேஷனை நம்ம சென்ட் பண்ணுவோம். எதுக்கு ஸ்வாப்ன்ற இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி அதுக்கு அரேயோட லொகேஷன்ஸ் நம்ம பாஸ் பண்றோம் ஓகேங்களா. சோ வந்து இப்போ ஸ்வாப் நடக்கும். சோ நெக்ஸ்ட் இப்போ while smallest slide is lesser than is greater slide இருந்தா இந்த while loop entry ஆகும். இப்போ வந்து smallest slide is greater than is greater slide இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது கரெக்டா. சோ அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல எழுதுறோம். so swap array of start and array of greater slide ஓகேங்களா. என்ன பண்ணுவோம், pivot எலிமெண்ட்டையும் greater slideயும் நம்ம swap பண்ணுவோம். நம்ம pivot எலிமெண்ட் என்ன எலிமெண்டா எடுத்தோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்டா எடுப்போம் கரெக்டா. அதுக்கு தான் swap array of start எலிமெண்ட்டும் greater slideயும் நம்ம swap பண்ண அப்படின்னு சொல்லிடுவோம். so next என்ன பண்ணுவோம், return greater slide அப்படின்னு சொல்லிடுவோம். so இது வந்து ஒரு பார்ட்டிஷன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இந்த இடத்துல எழுதுறோம் ஓகேங்களா. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்ட் என்ன, ஏதாவது ரெண்டு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றது இன்டீஜர் டைப்னு சொல்றேன். நெக்ஸ்ட் சி அவுட் என்டர் த நம்பர்ஸ்ன்னு வரும். சி இன் என், அதாவது எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நம்பரை வாங்கி என்னன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு அரேயை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் அரே எலிமெண்ட்ஸை வாங்கிக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா குவிக் சார்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். so quick sort function கால் பண்ணிட்டு அதுக்கு அரே எலிமெண்ட்ஸை பாஸ் பண்ணும். அரேயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுமே 0. ஸோ இங்க 0 தரேன். அரேயோட எண்டிங் பாயிண்ட் என்ன n-1. அதனால ஸோ அரே குவிக் சார்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்கு இந்த எலிமெண்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் பாஸ் பண்றேன். ஸோ இங்க இருந்து இப்போ இந்த குவிக் சார்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த குவிக் சார்ட்ல என்ன இருக்கும்னா இந்த வேல்யூஸ் பாஸ் பண்ண வேல்யூஸ்லாம் இந்த இடத்துல வாங்கிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லோல வந்து 0 இருக்கும், இந்த ஹைல வந்து n-1 இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ செக் பண்ணும் இஃப் லோ இஸ் லெஸர் தென் ஹையா அப்படின்னு செக் பண்ணும். இன்ட் வேல்யூன்றது ஒரு வேரியபிள் ஓகேங்களா. அது பார்ட்டிஷன்ல பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்றேன். அந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை வந்து வேல்யூன்ற ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ திரும்ப பார்ட்டிஷன் ஆகி வந்தோடனே இது குவிக் சார்ட் திரும்ப இது செக் பண்ணும். திரும்ப இந்த குவிக் சார்ட் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுனால திரும்ப இது குவிக் சார்ட் ஃபங்க்ஷனே திரும்ப கால் ஆகிக்கும். ஸோ திரும்ப இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். திரும்ப இந்த குவிக் சார்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ திரும்ப அந்த மாதிரி இப்போ எப்படி இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த குவிக் சார்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த குவிக் சார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குது அதை இப்போ டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஒரு அரேன்னு எடுத்துக்கலாம். இந்த அரேயோட பேர் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் வந்து இந்த அரேயை பாஸ் பண்ணும். எதுக்கு, குவிக் சார்ட்க்கு பாஸ் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த குவிக் சார்ட் ஃபங்க்ஷன் வரும் ஓகேங்களா. அதுக்கு இந்த அரே எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து குவிக் சார்ட் கால் ஆனோன்னு என்ன ஆகும்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணும் லோ இஸ் லெஸர் தென் ஹையா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ அப்படி கண்டிஷன் ட்ரூவா இருந்தா வேல்யூன்ற ஒரு வேரியபிள்ல பார்ட்டிஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் கால் பண்றோம். ஸோ அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரன் ஆயிட்டு ரிட்டர்ன் என்ன இருக்குன்னா கிரேட்டர் ஸ்லைடு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிவோட் எலிமெண்ட் வந்து கரெக்டா சென்டர்ல இப்போ 3ல இப்போ பிவோட் எலிமெண்ட் ஸ்வாப் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதான கிரேட்டர் ஸ்லைடா இருக்கும். ஸோ இப்போ ரிட்டர்ன் கிரேட்டர் ஸ்லைடுன்னு என்ன ரிட்டர்ன் ஆகும், 3 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ 3ன்ற வேல்யூ பார்ட்டிஷனுக்கு ரிட்டர்ன் ஆயிரும்.
ஸோ அதை வேல்யூன்ற வேரியபிளை இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன குவிக் சார்ட் அரே ஆஃப் லோ கமா வேல்யூ மைனஸ் ஒன். இப்போ இந்த லோ என்ன இருக்கு, லோவோட வேல்யூ 0, வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆச்சு 3. ஸோ 3 மைனஸ் ஒன் என்னது 2. ஸோ குவிக் சார்ட் 1ல என்ன இருக்கும்னா 0 to 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா இந்த குவிக் சார்ட் படிக்கும் அரே கமா வேல்யூ பிளஸ் ஒன் கமா ஹை. இந்த வேல்யூ பிளஸ் ஒன் என்னது என்ன ரிட்டர்ன் ஆச்சு 3. ஸோ 3 பிளஸ் ஒன் என்னது 4 கமா எது ஹையஸ்ட் எலிமெண்ட் 6. ஸோ இந்த குவிக் சார்ட் 2ல 4 கமா 6 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த 0 1 2 என்னது பார்ட்டிஷன் 1, இந்த 4 5 6ன்றது பார்ட்டிஷன் 2 ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல திரும்ப இந்த குவிக் சார்ட் வந்து திரும்ப குவிக் சார்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ குவிக் சார்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும். இதை வந்து நம்ம a.1 எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன் 1, இதை நம்ம a.1ன்னு சும்மா நேம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் லோ இஸ் லெஸர் தென் ஹையா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ தானே, 0யும் 2வும் பாஸ் பண்றோம். ஸோ 0 இஸ் லெஸர் தென் 2 கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இது திரும்ப இங்க வரும். ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப பார்ட்டிஷனை கால் பண்ணும். ஸோ இப்போ பார்ட்டிஷன் கால் பண்ணி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இப்போ ரிட்டர்ன் கிரேட்டர் ஸ்லைடு அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து இந்த a.1லையும் கரெக்டா வந்து சென்டர் பொசிஷன்லயே வந்து பிவோட் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போ கிரேட்டர் ஸ்லைட் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ரிட்டர்ன் கிரேட்டர் ஸ்லைடுன்னு 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், குவிக் சார்ட் 1 படிக்கும். ஸோ குவிக் சார்ட் 1ல லோவோட வேல்யூ என்ன 0. ஸோ இப்போ வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆச்சு 1. ஸோ 1 மைனஸ் 1 என்ன 0. ஸோ குவிக் சார்ட் 1ல 0,0 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் குவிக் சார்ட் 2 இருக்கும். ஸோ இந்த குவிக் சார்ட் 2 என்னது வேல்யூ பிளஸ் 1 கமா ஹை. ஸோ வேல்யூ பிளஸ் 1 என்னது 2 பிளஸ் கமா ஹையும் என்னது 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்ட்டிஷன் 1, இது பார்ட்டிஷன் 2 கரெக்டா. ஸோ இப்போ திரும்ப வந்து இந்த குவிக் சார்ட்டை கால் பண்ணும். ஸோ இந்த குவிக் சார்ட் வந்து திரும்ப வந்து குவிக் சார்ட்டே கால் பண்ணும். ஸோ அது வந்து a.1.1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் லோ இஸ் லெஸர் தென் ஹையா அப்படின்னு செக் பண்ணும். எப்படி லோ இஸ் லெஸர் தென் ஹையா, லோவும் 0 தான் ஹையும் 0 தான். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ல எதுவுமே நடக்காது. ஸோ திரும்ப வந்து நெக்ஸ்ட் குவிக் சார்ட் 2 இருக்குல்ல, ஸோ இதை வந்து திரும்ப குவிக் சார்ட்டை கால் பண்ணும். ஸோ இது வந்து a.1.2 அப்படின்னு வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ திரும்ப வந்து கண்டிஷன் செக் பண்ணும். லோ இஸ் லெஸர் தென் ஹையா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இந்த பார்ட்டிஷன் எதுவுமே கால் பண்ணாது. இந்த இதுவும் கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாப் ஆனோடனே நம்மளுக்கு என்ன தெரியும்னா இது ரெண்டும் இப்போ சார்ட்டட் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ குவிக் சார்ட் 1 கூப்பிட்டதையும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, குவிக் சார்ட் 2 கால் பண்ணதையும் இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. கண்டிஷன் ஃபெயில் ஆனோடனே இதுவும் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும் கரெக்டா. ஸோ இப்போ ஃபெயில் ஆனோன்னு என்ன தெரியும்னா இது வரைக்கும் நம்மளுக்கு சார்ட்டட் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த 3யும் சார்ட்டட் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த 4 5 6 அதாவது இதை வந்து பார்ட்டிஷன் 2 நம்ம எடுத்தோம் கரெக்டா. ஸோ இந்த 4 5 6 கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த குவிக் சார்ட் 2ன்றது என்னது, இந்த பார்ட்டிஷன் 2 தான் ஓகேங்களா. ஸோ இது 4ல இருந்து 6ல இருக்கும் கரெக்டா. ஸோ இப்போ இந்த குவிக் சார்ட் 2க்கு வந்து திரும்ப குவிக் சார்ட்டை கால் பண்ணும். ஸோ அதை வந்து a.2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து 4 5 6 ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணேன். ஃப்ளோ இஸ் லெஸர் தென் ஐயா அப்படின்னு பார்க்கும். ஸோ 4 இஸ் லெஸர் தென் 6 தானே. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால திரும்ப பார்ட்டிஷனுக்கு கால் பண்ணும். ஸோ பார்ட்டிஷன்ல என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சைடையும் வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து இதுதான் வந்து கிரேட்டர் ஸ்லைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா பிவோட் எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்வாப் ஆகி இந்த இடத்துல கிரேட்டர் ஸ்லைடு அப்படின்னு சும்மா இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5 ரிட்டர்ன் ஆகும் கரெக்டா. ஸோ இப்போ பார்ட்டிஷன்ல 5ன்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ 5 ரிட்டர்ன் ஆனோடனே குவிக் சார்ட் 1 பார்க்கும். ஸோ லோவோட வேல்யூ என்னது இப்போ 4. ஸோ வேல்யூ -1 என்ன ரிட்டர்ன் ஆச்சு, 5 ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ 5 - 1 என்னது 4. ஸோ 4,4 அதுதான் வந்து குவிக் சார்ட் 1ல ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் குவிக் சார்ட் 2ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,6 அப்படின்னு இருக்கும் கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், திரும்ப இந்த குவிக் சார்ட் 1 வந்து திரும்ப குவிக் சார்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ அந்த இது பேரு a.2.1 அப்படின்னு வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது a.2.1, இதுல 4th எலிமெண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ
கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் லோ இஸ் லெஸர் தென் ஹையா அப்படின்னு செக் பண்ணும். இல்ல கரெக்டா லோவும் 4 தான், ஹையும் 4 தான். ஸோ இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல எதுவும் நடக்காது. ஸோ திரும்ப வந்து இந்த குவிக்சார்ட் 2 ஓட வேல்யூவை திரும்ப குவிக்சார்ட் கால் பண்ணும். ஸோ a.2.2 அது வச்சுக்கலாம். ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன 6, எண்டிங் பாயிண்ட்டும் 6. அதாவது லோவும் 6, ஹையும் 6. ஸோ இப்போ லோ இஸ் லெஸர் தென் ஹையா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கும் எதுவும் நடக்காது. ஸோ இப்போ இந்த குவிக்சார்ட் 1 கால் பண்ணுச்சு, இந்த குவிக்சார்ட் 2 போய் செக் பண்ணுச்சு. ஸோ வந்து இப்போ கண்டிஷன் வந்து எல்லாமே ஃபெயில் ஆனதுனால இதுவும் ஃபெயில் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குவிக்சார்ட் 1 கால் பண்ணி எல்லாமே ஸ்வாப் பண்ணி திரும்ப இதெல்லாம் ஃபெயில் ஆயிடும். திரும்ப குவிக்சார்ட் 2 கால் பண்ணி திரும்ப வந்து எல்லாம் வந்து கரெக்டாக ஸ்வாப் பண்ணிட்டு எல்லாம் ஃபெயில் ஆயிடும். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாம் ஃபெயில் ஆயிடுது. ஸோ இப்போ எல்லாமே ஃபெயில் ஆனோடனே இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த குவிக்சார்ட் ஃபங்க்ஷனை தான் பார்த்தோம். இந்த குவிக்சார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த குவிக்சார்ட் என்ன பண்ணுன்ற ப்ராசஸ் தான் இப்போ பார்த்தோம். இப்போ இந்த குவிக்சார்ட்ல பார்ட்டிஷனும் கால் பண்ணுது. ஸோ இப்போ பார்ட்டிஷன்ற ஃபங்க்ஷனை வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்ல ஸ்வாப் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்வாப் ஃபங்க்ஷன் வந்து ஸ்வாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஸ்வாப் பண்றோம். இப்போ எத்தனை ஃபங்க்ஷன் எழுதுறோம் பாருங்க. ஸ்வாப் ஃபங்க்ஷன், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன், குவிக்சார்ட் ஃபங்க்ஷன், பிரிண்ட் அரேன்னு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ 5 ஃபங்க்ஷன் நான் என் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? குவிக்சார்ட் கால் பண்ணி அதில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். cout சார்ட்டட் அரேன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பிரிண்ட் அரே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு அரே எலிமெண்ட்ஸையும் nன்ற லாஸ்ட் வேல்யூம் பாஸ் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் அரே ஃபங்க்ஷனில் என்ன ஆகும்னா இருக்கிற அரே எலிமெண்ட்ஸை இப்போ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 5 தரேன். ஸோ இப்போ 5 எலிமெண்ட்ஸை வாங்கிக்கும் ஒரு அரேல. ஸோ ரேண்டமாக ஒரு 5 நம்பர்ஸ் தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சார்ட்டட் ஆர்டரில் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. ஓகேங்களா?